World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த பேச்சாளர் யாருன்னு பார்த்தா சென்னையில் மணிகண்டன் சுப்பிரமணி ஐயா சார் அவர்கள். ஸோ இவர் வந்து ஜோதிடத்துறைக்கு 3 வருட காலம்தான். ஆனா அவருடைய ஸ்பீச் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். எத்தனை வருஷம் படிச்சிருப்பாருன்னே யோசிப்போம். நானே டவுட்டா கேட்டேன், சார் நீங்க எத்தனை வருஷம் உங்களுடைய அனுபவம் அப்படின்னும் போது, நான் இப்பதான் 3 வருஷமா. என்ன சொல்றீங்க? ஏன்னா அவருடைய ஸ்பீச்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆனா அவர் சொல்றது பாத்தீங்கன்னா ஏன் இப்படி இவ்வளவு அழகா 3 வருஷத்துல இப்படியா? இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா தான் அப்படின்னு நான் சொல்வேன். அவரும் அதான் சொல்வாரு. சோ அந்த அளவுக்கு நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயத்தின் மூலமாவே பயின்று சோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளரா இருக்கக்கூடிய நம்மளுடைய மணிகண்ட சுப்பிரமணிய ஐயா அவர்கள் வந்து திருமணம் சம்பந்தமாக திருமணம் செய்த முக்கியமான பாவங்களை எதெல்லாம் பார்க்கணுன்றத பத்தி அவருடைய கருத்துக்களை தெரிவிக்க வராரு. ஐயா அவர்களை அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். முதல்ல வந்து இந்த கலையை கற்றுக் கொடுத்த எல்லா குருமாரனையும் பொறுப்பாளனையும் முதல்ல வேண்டிக் கொள்கிறேன். முதல்ல இந்த துறைக்கு இந்த துறைக்கு நான் வருவதற்கு முக்கியமான காரணமா இருந்தா என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய நாவில் இருந்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி பொறுப்பாளர்களையும் செஞ்சி மயிலம் முருகன் பொறுப்பாளர்களையும் மனதாக வேண்டிக்கிறேன். முதல்ல வந்து சென்னை கருத்தரங்கம் வந்து போன வருஷம் நம்ம வந்து முதல் தடவையா பண்ணோம். முதல் தடவை பண்ணும்போது ரொம்ப பக்குன்னு இருந்தது. ஏன்னா சென்னை ஏன்னா வந்து ஒரு மீட்டிங் நடத்துறதுன்னா சாதாரண கிடையாது. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம ஐயா டாக்டர் எம்கேஆர் சார் அவர்களுடைய பொறுப்பாளர்களை மனதார வேண்டிக்கிறேன். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதத்தினால்தான் இப்ப இந்த கருத்தரங்கம் நடைபெறுது. அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமா வந்து நம்ம எல்லோருமே வந்து உலகத்துக்கே வந்து காட்டிக் கொண்டிருக்கும் நம்ம ஐயா முத்துப்பாண்டி ஐயா அவர்களின் பொறுப்பாளர்கள் வணங்குகிறேன். ஏன்னா முத்துப்பாண்டி ஐயா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்ஜேவி கிடையாது. டிஎஸ்ஜேவியை வந்து வெளியில கொண்டு வந்ததே இன்னைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தகவல் உலகத்துக்கே வந்து டிஎஸ்ஜேவி இன்னைக்கு இருக்கு அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே தெரியுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் மட்டும்தான். இதை வந்து நம்ம ஐயா மணிகண்டராஜ சாரு நிறைய மீட்டிங் சொல்லியிருக்காரு. அவரே வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இதுல மாநாட்டிலே வந்து அப்படியே கண்ணு கலங்கிட்டார். இன்னைக்கு மணிகண்டராஜ் இன்னைக்கு வெளியில தெரியுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் தான். ஏன்னா வந்து முத்துப்பாண்டி ஐயா மணிகண்டராஜா சார் மட்டும் இல்ல பல ஜோதிடர்கள்ல வந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. அதுல வந்து நானும் ஒரு உதாரணம் தான். ஏன்னா நான் என்னுடைய முதல் மீட்டிங்கே பாத்தீங்கன்னா நான் அந்த கோச்சார சந்திரனை பத்தி முதல் தடவை பேசும்போது அந்த வீஸ் மட்டும் நம்ம ஐயாவோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வீஸ் போச்சு, சூப்பரா வீஸ் போச்சு. பல பேர் போன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. இது வரைக்கும் எனக்கு வந்து பாருங்க மேடையில பேசி எனக்கு பழக்கம் கிடையாது. ரொம்ப நான் அதிகமா பேசணும்னு கிடையாது. எனக்கு கொஞ்சம் வந்து ஸ்பீச் ப்ராப்ளம். ஸோ அதிகமா நான் மேடையில பேசுறதும் கிடையாது. அதெல்லாம் நான் வந்து ஐயா வந்து என்னிடம் வந்து நீ பேசு பேசு சொல்லி தட்டி கொடுத்து ரொம்ப இது பண்ணாரு. இல்ல நீங்க பேசலாம், உங்க நல்லா வரும், நீங்க பேசுங்க. அந்த ஒரு ஊக்கம் தான் என்ன பேச வச்சது. ஸோ இதுல வந்து நான் முதல்ல அந்த மேரேஜ் சம்பந்தமா பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். நிறைய பேர் அது வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோலஜி மூலமா பார்க்கறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நல்ல வரப்பிரசாதமா இருக்கும். முதல்ல இன்னைக்கு வந்து பாருங்க பரிகாரம்ன்ற பேர்ல நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட இடத்துல போய் பாருங்க எல்லாம் அந்த காசுக்காக போய் மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பாருங்க எதை தின்னா பித்தம் தீரும் அப்படின்றதுதான் எல்லாருக்குமே இருக்கு. ஒரு ஜோதிடர்கிட்ட ஒருத்தர் வராங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு அந்த சொல்யூஷன் கிடைக்காதா, இவர் மூலமா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா, இவர் மூலமா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்றதா நிறைய பேர் ஜோதிட தெரிய வராங்க. அந்த இடத்துல பாருங்க நமக்கு என்ன பண்றோம், வந்த வாடிக்கையாளர்கிட்ட நம்ம வந்து பாருங்க நம்ம என்ன பண்றோம், இங்க எந்த கிரகத்துக்கு வீக்கா இருக்கோ அந்த கிரகத்துக்கு பேரை சொல்லி நம்ம என்ன பண்றோம், பரிகாரத்துக்கு பணம் வாங்குறோம். ஆனா பாருங்க கிரகம் வந்து அலோவ் பண்ணுதா, ஆனா பாருங்க கிரகம் வந்து உங்ககிட்ட வந்து பாருங்க பணம் வாங்குங்க, என்கிட்ட இந்த மாதிரி பரிகாரம் இருக்கு, எந்த கிரகமும் சொன்னது கிடையாது. முதல்ல எந்த கிரகமும் நல்ல கிரகமும் கிடையாது, எந்த கிரகமும் கெட்ட கிரகமும் கிடையாது. 9 கிரகமும் தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு போவாங்களே தவிர பரிகாரம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு எந்த கடவுளும் சொன்னது கிடையாது. இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோலஜி மூலமா தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து பரிகாரத்தினால போய் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியாது. இன்னைக்கு பரிகாரத்தினால சரி பண்ண முடியும்னா நாளைக்கு எல்லாருமே வந்து பாருங்க உலகத்தையே வந்து தலைகீழா மாத்தலாம். பரிகாரத்தினால எல்லாம் சரி. பரிகாரத்தினால ஒண்ணுமே 1% தான். சும்மா சிம்பிளா தான் வேலை செய்யும். பரிகாரம் இன்னைக்கு வந்து ஜனங்க ஓடிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவு தான்.
செலவு தான். அதுல வந்து நான் ஏன் எனக்கு எனக்கு இந்த கலையில எனக்கு முக்கியமான ஒரு புடிச்ச டூல் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா சந்திரநாடி தான். ஏன் நான் எனக்கு சந்திரநாடியை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசனத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஜாமக்கோல் பிரச்சனை இருக்கு, சோழி பிரச்சனை இருக்கு, அஸ்தமங்கல பிரச்சனை இருக்கு, எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் நான் பிறந்த கிழமைனாதான் சந்திரன். நான் பிறந்த கிழமை திங்கட்கிழமை. நான் பிறந்த கிழமைனாதான் சந்திரன். என்னுடைய 11ஆம் அதிபதி சந்திரன். நான் பிறந்த நேரத்துக்கு உண்டான பிராணன் சந்திரன். எல்லாமே சந்திரனா வந்து மிங்கிள் ஆகும்போது எனக்கு இந்த சந்திரன் நாடி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருச்சு. ஒரு ஜாதகத்தை கொடுக்கும்போது இங்க வந்த வாடிக்கையாளர்கள் பேசப்படக்கூடாது. மஸ்ட் அதுதான். நீங்க வந்து ஜாதகம் பாக்குறீங்க, வந்த எதுவுமே பேசாதீங்க. நான் அதான் சொல்லுவேன், வந்து உட்காருறீங்களா உட்கார்ந்துரு. நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வியை கேளுங்க. அதுதான் இது. ஏன்னா நீங்க வந்தவங்களை பேச விட்டுட்டீங்கன்னா நான் எல்லாமே சொல்லிட்டேன், நீங்க அதை தானே சொன்னீங்கன்னு சொல்லிடுவாங்க. அது 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 வந்து முக்கியமான ஒரு தப்பு. நீங்க யாராவது சரி சார் நீங்க வந்து உட்கார்ந்துட்டீங்களா உட்காருங்க, நான் சொல்றேன். நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சந்திரனை அப்படியே தூக்கி அப்ளை பண்ணீங்கன்னா சந்திரனை சந்திரநாடி எப்படி பார்க்கணும்னே பல பேருக்கு தெரியாம இருக்கு. சந்திரநாடியை வந்து தனியா ஒரு ஒரு பேட்டர்ன் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், அப்டேட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம ஐயாவோட மாநாட்டுல அது பேசலாம் சொல்லிட்டு ஐயாட்ட கேட்டிருக்கேன். ஐயாவோட மாநாட்டுல அது சம்பந்தமா சந்திரநாடி அப்டேட் அப்படின்ற ஒரு இது வந்து பேச போறேன். அது வந்து நம்ம ஐயாவோட மாநாட்டுல கூடிய சீக்கிரம் அது வந்து பேச போறேன். ஏன்னா சில பேருக்கு பாருங்க அதாவது பாருங்க லக்கணத்துல மாந்தி இருக்கும். அப்ப அந்த மாந்தி தோஷம் இப்ப வேலை செய்யுதா வேலை செய்யலையா இவர் சொல்லிடும், கோச்சாரம் சொல்லிடும். கோச்சாரம் கிளீனா சந்திரநாடி கிளீனா சொல்லிடுவார் இப்ப வேலை செய்யா. கோச்சார சந்திரன் மாந்தி மேல போனா எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும், இதெல்லாம் வந்து சந்திரனை பேஸ் பண்ணாம உங்களுக்கு எந்த பரிகாரம் வேலை செய்யாதுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். முதல்ல சந்திரன் எந்த கிரகத்துக்கு மேல போதோ அதுக்கு உண்டான பரிகாரத்தை கொடுங்க, சூப்பரா வேலை செய்யும். எந்த கிரகத்துக்கு மேல டிராவல் பண்ணுது, கோச்சார சந்திரன் எந்த கிரகமும் பார்க்கலாம், அவங்க கேள்வியே இருக்காது, சும்மா ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் சந்திரநாடி அப்டேட்ன்றது நம்ம மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஒரு ஜாதகத்துல ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகலாம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஜாதகம் பார்க்குறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து 2 பேர் ஜாதகம் எனக்கு வந்து வருது. கணவன் மனைவி 2 ஜாதகம் வருது. கணவன் மனைவி எதுவுமே சொல்லவே இல்லை. இப்படிதான் நடக்கும். 2 ஜாதகத்தை கொடுத்துட்டு சார் நீங்க பணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு அம்மா வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் பேசல. சரி 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை என்ன தெரியாது, நமக்கு தான் சந்திரநாடி இதை தூக்கி உள்ள போடு, சந்திரனை உள்ள போடு. 2 பேருக்குமே கேதுவை தாண்டுது. கோச்சார சந்திரன் 2 பேருக்குமே கேதுவை தாண்டு. இதுதான் ஃபேக்ட். இதுதான் சூப்பரா இதுதான் சந்திரன். 2 பேருக்குமே கேதுவை தாண்டவுடனே அந்த அம்மா கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, அம்மா 2 பேரும் கோர்ட்ல கேஸ் போட்டீங்களாமா அப்படின்னு கேட்டான். அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. 2 பேரும் கோர்ட்ல கேஸ் போட்டீங்களா, இப்ப வந்து வழக்கு வந்து உங்களுக்கு சாதகமா வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார் எனக்கு வரும் பாத்தீங்களா. ஏன்னா அந்த சந்திரனை கேதுவை தாண்டி வரும்போது அங்க ஒரு பிரச்சனை கசப்ப சந்திச்சுதான் வெளியே வந்திருப்பாங்க. இப்ப நீங்க விட்டுட்டு இந்த ஜாதகம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு 2 பேரும் சந்தோஷமாக சொல்லிங்கன்னா நோட்டை மூடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நோட்டை மூடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் சந்திரன் ஆடி. சந்திரன் இல்லாம ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டவே மாட்டார். அவ்வளவு ஒரு அக்யூரேட் சந்திரன். நான் எடுத்திருப்பில கேட்டேன், அம்மா 2 பேரும் கோர்ட்ல கேஸ் போட்டீங்க, வழக்கு உங்களுக்கு சாதகமா தான் வரும். ஏன்னா சந்திரன் அடுத்து பாருங்க அப்ப நேர குருவை தொடப்போகுது. உன்னோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய குருவை தொடப்போகுது. அப்ப உங்களுக்கு சாதகமா வரும், நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படி சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே சார் ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி இதுக்குண்டான வழிபாடுகள்லாம் கொடுங்க சார். உங்க ஜாதகத்துல பாருங்க ஒரு ராகு திதி சமயத்துல இருக்கு, அதுக்குண்டான வழிபாடுகள் பார்த்து பண்ணணுமா சொல்லிட்டு அதுக்குண்டான கோயிலெல்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பரிகார வேலை செய்யுமான்னு கேட்டா வேலை செய்யாது. அதே மாதிரி நிறைய பேர் பாருங்க இந்த முன்னோர்கள் வழிபாடு, இந்த முன்னோர்கள் வழிபாடு பித்ருதோஷ வழிபாடு எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ராமேஸ்வரம் போறாங்க, ராமநாதபுரம் போறாங்க, திருப்பி என்ன காசி போறாங்க, கயா எங்க வேணா போ, ஒண்ணும் வேலை செய்யாது. இதுக்கு நானே உதாரணம். நான் காசி எல்லாம் காசி கயா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு இது கூட ஒரு இன்ச்சு கூட நகரல. என்ன காரணம், அங்க பித்ருதோஷத்துல பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பித்ருதோஷம் முதல்ல நிவர்த்தி எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியன் சனி சேர்க்கை இருந்து குரு பார்வை இருக்கணும். கோச்சாரத்திலேயோ பிறந்த கால ஜாதகத்திலேயோ சூரியன் சனி சேர்க்கை இருந்து அதுல சனி பகவான் அஸ்தமனம் ஆகியிருந்தாலோ அதுல வந்து பாருங்க சூரியன் சனி நேர் 7ஆம் பார்வையில இருந்தாலோ கோச்சார குருவோட பார்வை இருக்கும்போது பண்ணினா மட்டும்தான் இந்த பித்ருதோஷ நிவர்த்தி வேலை செய்யும். மத்த நீங்க எந்த நாள்ல போயிட்டு நீங்க போய் பரிகாரம் பண்ணாலோ ராமேஸ்வரத்துல எப்படி பண்ணணும்னே நிறைய பேர் தெரியல. போறாங்க ஒரு 10 எல்லாம் ஏறி பண்றாங்க, நேரா போய் பண்றாங்க, திலவம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. 30,000 செலவு. யாருக்கு வேஸ்ட் தான் இது?
நீங்க கொடுக்க வேண்டிய நீங்க வந்து நீங்க செலவு பண்ண வேண்டியதை அங்க ராமேஸ்வரத்துல பண்ணக்கூடிய ஐயர் வந்து கர்மா வாங்கிக்கிறார். பரிகாரம் முதல்ல வேலை செய்யணும்னா அந்த கத்தி அப்படியே திரும்பும். யாருக்கு பண்றாங்களோ அதுதான் பரிகாரத்தினால யாருக்கும் பணம் வாங்காதீங்க தலைப்பாட சொல்லிட்டே இருப்பான். பரிகாரத்தினால கத்தி அப்படி திரும்பும். ஜோதிடம்ன்றது சாமானியம் இல்லை. நீங்க வந்து யாரோட பேர் சொல்லி வாங்குறீங்க காசு வாங்குறீங்க? கிரகத்தோட பேர் சொல்லி தான் நீங்க காசு வாங்குறீங்க. கிரகம் வந்து உங்ககிட்ட வந்து பணம் வாங்க சொல்லிச்சா? அதே மாதிரி பாருங்க, கரெக்டா அந்த கத்தி அப்படியே திரும்ப உங்க பக்கம் திரும்பிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த 30,000ன்றது 30 லட்சத்துக்கு பாருங்க மருத்துவ செலவு கொடுத்துரும். இது தேவையா? 30,000த்துக்கு ஆசைப்படுறாரு, நாளைக்கு 30 லட்சம் மருத்துவமனைக்கு போய் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பரிகாரன்ற பேர்ல சம்பாதிக்காதீங்க. பித்ரு தோஷத்துக்கு உண்டான ஒரு சிம்பிளான நிவர்த்தி சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. முடிஞ்சா நீங்க உங்களுடைய வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் அதை நீங்க கொடுக்கலாம். இது நீ என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதான் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. முதல்ல நான் என்னுடைய வாடிக்கையாளருக்கு முதல்ல நான் எல்லா வாடிக்கையாளருக்கும் முதல்ல நான் என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா, பசுமாட்டுக்கு முதல்ல உணவு கொடுங்க. பசுமாட்டுக்கு என்னைக்கு சார் உணவு கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கொடுக்கலாம். ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துருவாங்க. பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு நேராக போய் இது போய் சாப்பிடக்கூடாது, பீப் பிரியாணி போய் சாப்பிடக்கூடாது. பீப் பிரியாணி நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். நீங்க மாட்டு பிரியாணி, நீங்க பீப் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா இந்த பசுமாடு நீங்க உணவு கொடுத்தா கூட பாத்தீங்கன்னா ஏத்துக்காது. நீங்க பண்ண உங்களுடைய கர்மா எல்லாமே பாத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு தெரியும். அதனாலதான் பசுமாடு இன்னைக்கும் பாருங்க தெய்வமா வழிபாடு பண்றாங்க. இன்னைக்கும் கோசாலையில பசுமாடு தெய்வமா வழிபாடுங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த பசுமாட்டு கிட்ட தான் இருக்குது. நீங்க பசுமாட்டை நீங்க வணங்க தான் முன்னோர்கள் ஆசீர்வாதமே கிடைக்கும். இது என்னைக்கு கொடுக்கலாம்னா ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க பொதுவாக கொடுக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் அன்னைக்கு கொடுக்கலாம். ஏன்னா மக நட்சத்திரம் தான் பாருங்க பித்ருக்கள். ஏன்னா மக நட்சத்திரம் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். ஏன்னா மகத்துல ஒருத்தர் வீட்டுல பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். மகத்துல எந்த லக்கணம் இருந்தாலும் சரி, லக்கணம் இருந்தாலும் சரி, சந்திரன் இருந்தாலும் சரி, அங்க பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் அங்க உள்ள இல்ல, முன்னோர்கள் வழிபாடு விட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க பாருங்க மக நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்க பசுமாடு கூட கொடுக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்க அதுக்குன்னு பசுமாட்டுக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீரையா போட்டு தள்ளக்கூடாது. வாழைப்பழம் கொடுங்க. அருகம்புல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கர்மாவை அடிச்சு தூள் பண்ணிடும். நீங்க அருகம்புல்லாம் கொடுத்து பாருங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு மாசம் ஒரு அந்த நீங்க சம்பாதிக்கிற காசுல ஒரு அந்த 100 ரூபா 200 ரூபா எடுத்து செலவு பண்ணுங்க. இன்னும் நீங்கள் குறைஞ்சு போகிறது இல்லை. 100 ரூபா எடுத்து செலவு பண்ணுங்க. பசுமாட்டுக்கு நீங்க உணவு கொடுக்குறதுன்னா உங்களுடைய வம்சத்தை அது காப்பாற்றும். உங்களுக்கு வரக்கூடிய பெரிய கண்டத்துல இருந்து அது காப்பாற்றி கொடுக்கும், நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதை விட்டுட்டு நான் போய் ராமேஸ்வரத்துல பண்றேன் அதை பண்றேன்னா ஒண்ணும் வேலை செய்யாது. இதுக்கு உண்டான கோயில் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய நென்மேலி. செங்கல்பட்டுல போயிட்டு நீங்க அந்த செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்கன்னா அது அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நென்மேலி பெருமாள் கோயில் இருக்கு. நென்மேலி பெருமாள் கோயில் இருக்கு. சின்ன கோயில் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பத் பட்டாச்சாரியர் ஒருத்தர் இருப்பார். சம்பத் பட்டாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. இது நான் வந்து சொல்றதால இவர் ஏதோ பணம் சம்பாதிக்கிறாரு அந்த இதுவே எனக்கு தேவையே இல்லை. நீங்க தாராளமா அங்க வந்து எல்லா நாளும் அங்க வந்து பாருங்க தர்ப்பணம் பண்றாங்க. அவங்க எவ்வளவு வாங்குறான்னு கேட்டீங்கன்னா வெறும் வந்து பாத்தீங்கன்னா 500 மட்டும்தான், 500 ரூபா மட்டும்தான். 500 ரூபா மட்டும்தான். நீங்க என் பேர் சொன்னா கூட அவருக்கு தெரியாது. அதுவும் ஓப்பனா சொல்லிடுறேன். ஆனா இதெல்லாம் சொல்லணும்ல, இவருக்கு எதுக்கு இது வந்து கனெக்ஷன் இருக்கு பொழுது. ஏன்னா நம்ம ஆளுங்க எப்படி அவன் வந்து நினைப்பாங்க. நீங்க யாரு பேரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க செங்கல்பட்டு நெல்மேலி பெருமாள் கோயில் போனீங்கன்னா அங்க கரெக்டா பண்ணுங்க. பெருமாளோட பாதத்துல யார் எந்த கோயிலையும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பெருமாளோட பாதத்துல அங்க கரெக்டா உங்க முன்னோர்களுக்கு முறையான தர்ப்பணம் அங்க நீங்க பண்ணிடலாம். இது வந்து அங்க போயிட்டு வந்ததுனால என்ன சார் பலன் கேட்டீங்கன்னா காசிக்கு உண்டான ஒரு ஸ்தலம் அது. நீங்க காசிக்கு போயிட்டு வந்தா என்ன பலன் கிடைக்குமோ அது அங்க செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல அந்த நெல்மேலி இல்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில அது வந்து கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடைக்குது. ரெண்டாவது எந்த கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னை இலக்கிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த மத்திய கிளாஸ் கிண்டியில இருக்கு. மத்திய கிளாஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஆனந்த விநாயகர் கோயில். ஆனந்த விநாயகர் கோயில்ல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அங்க வந்து 2000 ரூபாய் செலவாகுது. அங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை கோயில் அது. இந்து சமயம் இதுவும் வந்து முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடுகள், முன்னோர்களுக்கு உண்டான இதெல்லாம் வந்து பண்றாங்க. அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா செங்கல்பட்டுல வந்து நெல்மேலியில நீங்களே வந்து தர்ப்பணம் பண்ணலாம். உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்டு வரலாம். அங்கேயே வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க, டிஃபன் போடுறாங்க. காலையில நீங்க உங்களுக்கு வந்து பண்ண பொங்கலும் தை சாதம் போடுவாங்க. நீங்க வந்து எல்லாம் தர்ப்பணம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே பொங்கலும் தை சாதம் போடுவாங்க. சாப்பிட்டுட்டு நீங்க வரலாம். இதுல வந்து என்ன கேட்டீங்கன்னா சென்னையில வந்து மத்திய கிளாஸ் கிண்டியில இருக்கக்கூடிய ஆனந்த விநாயகர் கோயில் என்ன கேட்டீங்கன்னா நீங்க எதுவுமே அங்க வந்து பண்ண முடியாது. அவங்க வந்து பண்றதை நீங்க பார்க்கலாம். அங்க வந்து பண்ண பிண்ட பிரதானம் அப்படின்னு பண்றாங்க. பிண்ட பிரதானம் சாதத்தை வந்து உருண்டை பண்ணி
சாதத்தை உருண்டை பண்ணி 3 தலைமுறை பேர் சொல்லி ஒரே உருண்டையை வைப்பாங்க. ஒரே உருண்டையை வச்சு அந்த அந்த ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பிள்ளையாரே வாங்கிக்கிறாரு. அதுவும் பலன் கொடுக்குறாங்கன்னா அதுவும் பலன் கொடுக்குது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் இப்ப வந்து வாங்கிட்டு இருக்காங்க. 2000 ரூபாய் வாங்குறாங்க. சார் எங்க குடும்பத்துல பாருங்க ஆண் வாரிசே இல்ல, பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 கோயிலும் போய் பண்ணிட்டு வரலாம். இங்க வந்து பாருங்க செங்கல்பட்டுலயும் பண்ணலாங்க. நம்ம இதுல நம்ம இந்த சென்னையில நம்ம இந்த கிண்டி மத்திய கைலாசத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலையும் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க எங்க போய் பண்ணணுமோ அதை நீங்க தாராளமாக போய் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க எங்கட ஜாதகம் பார்த்தாலும் சொல்லுவேன்னா கிடையாது. நீங்க நம்ம ஆன்லைன் டிவி மூலமா பாக்குறீங்கன்னா நீங்க எல்லாருமே பண்ணி பயன்படுத்திங்க. தேவையில்லாம போய் 30,000 40,000 எல்லாம் கொடுத்து பரிகாரத்துக்காக போய் தேவையில்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வாங்க இது பண்ணாது இழக்காதீங்க. நீங்க நல்லா இருங்கன்னா நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம உள்ள போயிடும் திரும்ப நம்ம ஏன்னா சந்திரநாடி பத்தி பேசணும், அது ரொம்ப டைம் எடுக்கும். சந்திரநாடி அப்டேட்ன்றது மாநாட்டுல ஐயாவோட மாநாட்டுல பேசுறேன். முதல்ல வந்து நம்ம ஐயாவுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கருத்தரங்க நடத்துறதுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 3 மாசமா வந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்தோம். ஐயா வந்து போடுங்க போடுங்க நிறைய சொல்லிட்டு இருந்ததுனால இன்னைக்கு வந்து ஐயாவுக்கு தான் மிக்க நன்றி சொல்லணும். ஓகே, முதல்ல வந்து திருமணத்துக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய பாவம் எல்லாருமே என்ன பார்ப்பாங்க, 2, 7, 11 இதெல்லாம் எல்லாரும் பாக்குறதுதான். முதல்ல 2ஆம் இடம் நல்லா இருக்கா, 7ஆம் இடம் நல்லா இருக்கா, 9ஆம் பாவம் நல்லா இருக்கா, இதெல்லாம் நல்லா இருக்கா. முதல்ல திருமணத்துக்கு முக்கியமான பார்க்க வேண்டிய முதல் பாவமே 3ஆம் பாவம் தான். 3ஆம் பாவகம் அலோ பண்ணாம அவன் தாலி கட்டவே முடியாது. 3ஆம் பாவம் 3ஆம் அதிபதி, 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகம். சார் எனக்கு வந்து பாருங்க 3ஆம் அதிபதி வந்து நல்லா இருக்காரு சார், ஆனா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு சார்னா திருமணம் கொஞ்சம் லேட் பண்ணிடுவார், வேற வழியே கிடையாது. 3ஆம் பாவத்து ஏன் சார் 3ஆம் பாவத்தை பார்க்கணும் கேட்டா 7ஆம் பாவத்துக்கு அது பாக்கியஸ்தானம், 7க்கு அது 9. அப்ப பாக்கியஸ்தானம் 7க்கு 9 3ஆம் பாவத்தை தான் முதல்ல பார்க்கணும். அவ சப்போஸ் 3ஆம் அதிபதி எனக்கு அஸ்தமனமா இருக்கா சார் அப்படின்னா திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு கேள்விக்குரிய அவன் சந்திச்சே ஆகும். மேக்சிமம் திருமணம் நடக்கிறதே ஒரு போராட்டமா வந்துடும். இதெல்லாம் சரி பேர் என்ன பண்றாங்க, 2ஆம் பாவத்தை பண்றாங்க. 2ஆம் பாவம் பார்க்கணும், அதெல்லாம் என்ன சொல்றேன். 2, 7, 11, 9 இதெல்லாம் எப்படி இருக்கு ஒரு கிளான்ஸ். லக்கணாதிபதி கூட 9ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்காரு, அவர் 2 தடவை வந்துடும். லக்கணாதிபதி கூட 9ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்காருன்னா 2 தடவை கொடுத்துரும், கொடுக்காமலாம் இருக்காது. அந்த மத்த பாவம் எப்படி இருக்கு பார்க்கும்போது இப்ப நீங்க அந்த இதுவும் பார்க்கணும், 3ஆம் பாவமும் எப்படி இருக்கு, 3ஆம் அதிபதி எப்படி இருக்காரு. ஏன்னா மேரேஜுக்கு வந்து ஒரு தாலி கட்டுறதுக்கு முக்கியமான நீங்க பார்க்க வேண்டிய முதல் பாவமே 3ஆம் பாவம் தான். அதுக்கப்புறம் தான் நீங்க செவ்வாய் எப்படி இருக்கு, சுக்கரன் எப்படி இருக்கு, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கு, 7ஆம் பாவம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க நிறைய பார்க்கணும். சில பேர் இப்ப நீங்க ஜாதகம் பார்க்க வராங்க, கோச்சார சந்தன நீங்க தூக்கி போறீங்க, 7ஆம் பாவத்து மேலேயோ 7ஆம் அதிபதி மேலேயோ செவ்வாய் மேலேயோ சுக்கரன் மேலேயோ கோச்சார சந்திரன் போகாம நீங்க திருமணத்தை பத்தி நீங்க பேசவே கூடாது. திருமணத்தை பத்தி இல்ல, அவங்க திருமணத்துக்கு தான் வந்திருப்பாங்க, ஆனா கோச்சார சந்திரன் காட்டாது. இப்ப அவனுக்கு வந்து திருமணம் இல்ல, திருமணம் இப்ப கிடையாது, பிராப்தம் கிடையாது, நீ சொல்லி அனுப்பிச்சணும். இல்லம்மா இப்ப இருக்கு நீங்க வந்து இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தசா புத்தி தான் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கோச்சார சந்திரன் 7ஆம் அதிபதி மேல போல, 7ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கல, கோச்சார சந்திரன் பார்க்கல, செவ்வாய சுக்கரனோ 7ஆம் தேதி தொடர்பு இல்லைன்னா நீங்க தூக்கி ஓரமா வச்சிடலாம், நீங்க பார்க்கணும் அவசியமே இல்லை. ஸோ நீங்க முக்கியமான பார்க்க வேண்டிய பாவகத்துல முதல் பாவம் 3ஆம் பாவகம் தான். அதுக்கப்புறம் லக்னாதிபதிக்கு வந்து 7ஆம் அதிபதி இதெல்லாம் 2வது நீங்க பார்க்கணும். 2வது நீங்க நிறைய பேர் பாருங்க மேரேஜ் வாழ்க்கையில போராட்டமா இருக்குது. நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆகி இன்னைக்கு வந்து பாருங்க பிரச்சனை பிடிவனை எல்லாம் சந்திக்கிறாங்கன்னா இதுக்கு 3ஆம் பாவமும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். 3ஆம் அதிபதி அஸ்தமனமா இருப்பாரு, 3ஆம் அதிபதி வந்து பாருங்க நீசமா இருப்பாரு. 3ஆம் அதிபதியை வந்து பாருங்க இப்ப 3ஆம் பாவம் பாத்தீங்கன்னா திதி சூனியத்தை இருக்கும். திதி சூனியத்தை நீங்க நிறைய பேர் பார்க்கறதே கிடையாதுங்க. திதி சூனியத்தை பார்க்காம நீங்க பலன் சொன்னீங்கன்னா அங்க டோட்டல் பலன் வேஸ்ட். திதி சூனியத்தை மெயினா பார்க்கணும். திதி சூனியம் தாங்க ஒரு ஜாதகத்தோடைய ரகசியத்தை சொல்லும். திதி சூனியம் ஒரு ஜாதகத்தோட ரகசியத்தை அப்படியே படம் போட்டு கட்டிடும். இப்ப லக்கணம் திதி சூனியம், லக்கணாதிபதி திதி சூனியம், ஜாதகரை என்ன பண்ணாலும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஜாதகர் என்ன பண்ணாலும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியும். லக்கணமோ லக்கணாதிபதியே போய் திதி உட்காந்துட்டாங்கன்னா ஜாதகர் என்ன பண்ணாலும் சரி கேமரா வச்சு பார்த்தோட ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த திதி சூனியம் ஒரு ரகசியத்தை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி திதி சூனியத்தை நீங்க திதி சூனியத்துக்கு ஒரு கிரகம் உட்காருதுன்னா அது என்ன பாவம், அது என்ன பாவம், அதாவது மெயினா பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு எப்படி இருக்கு, லக்கணாதிபதிக்கும் பார்க்கணும். நீங்க லக்கணாதிபதியை பார்க்காம நீங்க பலன் சொல்லிட்டீங்கன்னா டோட்டலா வேஸ்ட். இப்ப பாருங்க லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி வந்து 6 டேப்பர், லக்கணத்துக்கு 6 டேப்பர், ஆனா லக்கணாதிபதிக்கு நல்லா இருப்பாரு, அவனுக்கு மேரேஜ் நடக்கும்போது நடந்துடும். ஏன்னா லக்கணாதிபதிக்கு நல்லா இருக்கிறாரு. அப்ப லக்கணாதிபதிக்கு நீங்க சேர்த்துதான் நீங்க பலன் சொல்லணும்.
லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதிக்கு 3ஆம் பாவத்தை நீங்க பார்க்கணும். இதுதான் முக்கியமானது. லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தை பார்த்தா மட்டும் போறாது, லக்னாதிபதிக்கு 3ஆம் பாவம் எப்படி இருக்கு. ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் இவன் எப்படி லைஃப் கொண்டு போவான். லக்னாதிபதிக்கு 3ஆம் அதிபதி ஈசமாக்குறாரு, அப்ப மேரேஜ் வாழ்க்கை இவனுக்கு பிரச்சனை. நீங்க வந்த வாழ்க்கையில போட்டுருணும் சார். இப்ப பாருங்க, லக்னத்துக்கு 3ஆம் நல்லா இருக்கு சார், ஆனா லக்னாதிபதிக்கு 3ஆம் பாவம் அங்க கெட்டு போயிருக்கு, அஸ்தமனமா இருக்கு. மேரேஜுக்கு அப்புறம் இவருடைய மன வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமா இருக்கும், ஒரு கசப்பு இருக்கும் சொல்லிட்டீங்கன்னா அவன் எப்படி மேரேஜ் பண்ணிடுவான், பண்ணாமல இருக்க மாட்டான், பண்ணிடுவான். பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ண அந்த ஜோசியக்காரன் அப்பயே சொன்னான், மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வர சொன்னா நம்ம தான் கேட்காம போயிட்டோம். எத்தனை திருமணம் பண்ணாலும் 3ஆம் பாவம் நல்லா ஆகாம மேரேஜ் வாழ்க்கை கசக்குங்க. இதெல்லாம் ஓப்பனா சேலஞ்சா சொல்லுவேன். ஓகே, எனக்கு அப்புறம் பேசக்கூடிய ஏழு பேர் இருக்காங்க, அதனால நான் என்னுடைய உரையை எதுவும் முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த எங்க ஐயா டாக்டர் எம்கேஆர் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்க ஐயா திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. பூங்கோதை மேடம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். மேடம் சத்யா அம்மா ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அதாவது திருமணத்துக்கு முக்கியமான ஸ்தானம் எதுன்னா 3ஆம் ஸ்தானம் அப்படின்றது மிக தெளிவா நல்ல ஒரு ஆழமான கருத்தை வச்சு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. அது அதாவது இந்த பெரிய இதுக்கு முன்னாடி சந்திரநாடி பத்தியும் சொன்னீங்க. சோ அதே மாதிரி கோவிலை பத்தி எல்லாம் சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எங்க போய் எந்த கோவில திதி கொடுக்கணும் அப்படின்லாம் தெரியாமலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கா, ஏன்னா நான் இது சென்னையில மற்றவங்க லைவ்லயும் தான் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மிக்க நன்றிங்க சார். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு மாசமும் நீங்களும் நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். ஸோ ஒவ்வொரு மாசமும் மீண்டும் நம்ம நடத்தலாம்.